நீலகிரி அருகே 12 வயது தனியார் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் ஒரு ஆசிரியை கோமுதி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நள்ளிரவில் முக்கிய குற்றவாளியான முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சிவராமன் கோவையில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டோர் எண்ணிக்கை 8 இருந்த நிலையில் தற்போது அந்த பள்ளியில் பணிபுரியும் கோமுதி என்ற ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த முள்ளிக்கூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட கெடமரம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மழைக்காலங்களில் வீடுகளுக்கு இடையில் ஊற்று ஓடுவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் குடியிருப்புகள் சரிவான பகுதியில் உள்ளதால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட தொட்டில் கட்டி தூக்கி செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்படுவதாகவும் வயநாடு போல நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் அடிப்படை வசதி வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த 20 வீட்டுக்கு நாங்கள் ஒரு இடத்துல வீடு கட்டிட்டு நம்ம கலெக்டர் எத்தனையோ வாட்டி மனு கொடுத்து குடம்புறதுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க. வந்து ஒரு சலுகையும் பண்ணல. ஒரு தெரு லைட் இல்ல, தண்ணி வசதி இல்ல, ஒரு ஆஸ்பத்திரி இல்ல, யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. மழை அடிச்சா வீட்டுக்குள்ள தண்ணி வருது. நைட்டு வேலை தூங்க முடியல குழந்தை குட்டிங்களா வச்சுட்டு. திருவாரூர் அருகே உள்ள இலவங்கார்குடி ராஜபுரம் நகர் பகுதியில் வசித்து வருபவர் நாகநாதன். இவர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்து வரும் நிலையில் இவரது மனைவி பிரபாவதி தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பிரபாவதி தலையில் கத்தி குத்துப்பட்டும் கழுத்தறுக்கப்பட்டும் கொலை செய்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற திருவாரூர் காவல் உதவி கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான காவல்துறையினர் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் கொலை தொடர்பாக விசாரணை நடத்தினர். மேலும் அவர் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நிகழ்விடத்திற்கு வந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உத்தமபாளையம் கல்வி மாவட்ட அளவில் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கான குறுவட்ட கபடி போட்டி நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வட்டார அளவில் உள்ள ஏராளமான பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டியில் தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் பண்ணைபுரம் அரசு பள்ளி மாணவிகளை வெற்றி பெற்று 1வது இடத்தையும், பண்ணைபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் 2வது இடத்தையும் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த குருவப்பன்பேட்டை கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வள்ளி என்ற பெண்மணி தனியார் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்று இருந்த நிலையில் வறுமை மற்றும் வேலையின்மை காரணமாக மாத தவணை கட்ட முடியாத நிலையில் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தினர் வள்ளியை தொடர்ந்து கடன் கேட்டு வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தின் முன்பு மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தின் பிடியிலிருந்து மக்களை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், உயிரிழந்த வள்ளியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து தனியார் நிதி நிறுவனத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு